Om Sarana Bhava. Hello, hi, happy morning to all my brothers and sisters or first year students. In previous class, we have seen what is meant by error, how to rectify that error, and what are the types in an error. So today we are going to see about an exception. So the exception is nothing but an correct statement has to be provided while your error has been introduced. That is your syntactically correct statement. Okay. So here we are having a many types of exceptions. That is your stop iteration, system has to exit, then your standard error, arithmetic error. ஸோ அரித்மெட்டிக் எரர் அப்படின்றது உங்களுடைய நியூமரிக் கேல்குலேஷன்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 0 டிவைடட் பை எனி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எரர், விச் மீன்ஸ் எனி நம்பர் எந்த ஒரு நம்பருமே பார்த்தீங்கன்னா ஜீரோவால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 டிவைடட் பை எனி நம்பர் வில் கிரியேட் யுவர் அரித்மெட்டிக் எரர். அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ எரர் அப்படின்றது உங்களோட நியூமரிக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸீட் ஆகும். தென் யோர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர் கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எனி நம்பர் ஸோ 0.668 டிவைடட் பை 0.339 அப்படின்னு கொடுக்கும்போது it will create some of a floating point error. Then zero division error, attribute error, then EOF. Already I said what is my EOF, that is the end of file. Then import, index, name error, IO error, syntax error, and then indentation error. ஸோ இன்டென்டேஷன் எரர்னா என்னன்ட்டு கிளியராக லாஸ்ட் கிளாஸில் வந்து லேபில் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் லேப் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டென்டேஷன் எரர் அப்படின்னு வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் அதோட அலைன்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த கர்சரை லெஃப்ட் சைட் அது வந்து கர்சர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே இறங்கி வரணும் அப்படின்னா அது உள்ளே தான் இருக்கணும். அது நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி லெஃப்ட்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இன்டென்டேஷன் எரர் அக்கர் ஆகும். இது சிஸ்டர்ஸ்க்கும் அக்கர் ஆச்சு, பிரதர்ஸ்க்கும் அக்கர் ஆச்சு. ஸோ அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். தட் இஸ் இன்டென்டேஷன் எரர். தென் ரன் டைம் எரர். ஸோ தீஸ் ஆர் ஆல் யோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் எரர்ஸ். ஸோ ஹவ் ஐம் கோயிங் டு ஹேண்டில் மை எக்ஸப்ஷன்ஸ். ஸோ நான் ஹேண்டில் எப்படி பண்ணலாம் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் நம்ம வந்து என்ன பண்ணோம், ட்ரை எக்ஸப்ட் பிளாக் அப்படி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ரை எக்ஸப்ட் பிளாக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரை பிளாக்ல நம்ம ஹேண்டில் பண்ணுற நம்மளுடைய எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே ப்ரொசீட் ஆகும். ஸோ ட்ரை கேட்ச் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ ட்ரை பிளாக்ல உங்களுக்கு எரர்ஸ் அக்கர் ஆகும், கேட்ச் பிளாக்ல எந்த இடத்துல எரர் அக்கர் ஆயிருக்கோ அதை கேட்ச் பண்ணி உங்களுக்கான எக்ஸப்ஷன்ஸ் வந்து ரைஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதைங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரை எக்ஸப்ஷன் மே அக்கர். ஸோ உங்களுடைய எக்ஸப்ஷன் வந்து அக்கர் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணணும், கேட்ச் பண்ணணும். எதுக்காக கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ வாண்ட் டு ரெக்டிஃபை த எரர் ரெக்டிஃபை பண்ண தான் அவுட்புட் வரும். ஸோ யூ வாண்ட் டு ரெக்டிஃபை த எரர், ஸோ யோர் எக்ஸப்ஷன் வில் பி அக்கர். ஓகே, ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள், ட்ரை ஸ்டேட்மெண்ட், யூ ஹவ் டு பிரேக் த ஸ்டேட்மெண்ட், எக்ஸப்ட் எரர் நேம் வரும். ஸோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் சைடில் கொடுத்துருக்காங்க. இஃப் யுவர் கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஸோ நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பிளாக்ல என்ட்ரி ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் ப்ளீஸ் என்டர் அ நம்பர். ஸோ ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்டர் பண்ண போகிறீங்க. தென் யூ ஹவ் டு பிரேக். ஸோ இங்கே பாருங்கள், அந்த while ட்ரை எக்ஸ்கியூஸ் மீ while and then try அந்த ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அந்த லைனும் பிரேக் அப்படின்ற லைனும் உள்ளே அடங்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் ஒரு பேக் ஸ்பேஸ் வரைக்கும், ஒரு டேப் ஸ்பேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே அடங்கி வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணும்போது இப்படி உள்ளே இருக்கிற அந்த சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கர்சரை மூவ் பண்ணி தான் டைப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இன்டென்டேஷன் எரர் வந்து அக்கர் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் எந்த எரருமே இருக்காது, ஆனால் அவுட்புட் வராது. ஸோ அப்போ வந்து இன்டென்டேஷன் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இதுதான் பேர். தென் யூ ஹவ் டு கிவ் எக்ஸப்ட். ஸோ எக்ஸப்ட் வேல்யூ எரர், அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஸோ யூ கிவ் அன் அவுட்புட். ஸோ ப்ளீஸ் என்டர் அ நம்பர் தட் இஸ் ஏ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படி நம்பர் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நம்ம நம்பர் தான் என்ட்ரு பண்ண சொன்னோம், பட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்புட்டாக ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ப்ளீஸ் என்டர் எ நம்பர். ஸோ நான் உங்களை என்டர் பண்ண நம்பர் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ புரியுதுங்களா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்? தென் அந்த ட்ரை ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த ட்ரை கிளாஸ் த ஸ்டேட்மெண்ட் பிட்வீன் த ட்ரை அண்ட் எக்ஸ்பர்ட் கீவேர்டு இஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ட்ரை அண்ட் எக்ஸப்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது மாதிரி அது எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களோட எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை 0 அப்படின்றது உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் டைப்ஸில் பார்த்தோம் இல்லையா, டிவைட் பை 0 சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், x, y is equal to 5, 0. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், z is equal to x divided by y. ஸோ x divided by y அப்படின்னா 5 divided by 0. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 0 வந்து டிவிஷன் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை 0 அந்த எரர் வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ 0 டிவைடட் பை நம்பர் கொடுத்துச்சுன்னா அரித்மெட்டிக் எரர் வில் அரைஸ். ஸோ எனி நம்பர் டிவைடட் பை 0 which means it will give an output as divide by 0 error.
ஓகே ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் first we need to try ஸோ அதை ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் பிரேக் பண்ணிடணும் எக்ஸப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தான் எக்ஸப்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸப்ஷன் you have to indicate your error name 1 then you have to handle that code then except error name 2 then you have to handle that code ஸோ ஒவ்வொரு கோட்ஸுமே வந்து இது மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும் இப்போது என்கிட்ட மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு ஸோ மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் எப்படி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ see this program try ஸோ dividend is equal to int of input of please enter the dividend ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் you have to enter the dividend value அதுக்கப்புறம் டிவைசரோட வேல்யூ ஸோ டிவைசர் ஈக்குவல் டு int of input of please enter the divisor ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ டிவைசர் வேல்யூ என்டர் பண்ணுங்கள் then you need to print ஸோ என்ன ரெண்டு டிவைடட் ஓவர் வேல்யூ இருக்குது ஒரு டிவைசர் வேல்யூ இருக்கும் ஸோ அப்போ அதை நான் டிக்ளேர் பண்ணுறேன் அதுக்கு தான் அங்கே %d அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ print of %d slash %d which is equal to %f then percentage of dividend comma divisor comma dividend then you have to divide the whole numbers by the divisor ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட வேல்யூ எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனில் கொடுக்கணும் தட் இஸ் எக்ஸப்ட் வேல்யூ எரர் then you have to print the divisor and dividend we have to be numbers ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதோடைய நம்பர்ஸ் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள் தட் இஸ் எக்ஸப்ஷன் 0 division error அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா 0 division error then you need to print the divisor may not be 0 ஸோ அந்த டிவைசரில் வந்து என்ன வரக்கூடாது 0 அப்படின்ற வேல்யூ வரக்கூடாது ஸோ இதுக்கான சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ளீஸ் என்டர் த டிவைடர் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன் then please enter the divisor 2 அப்போ 10 divided by 2 will get an output as 5 again 10 divided by 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10ன்னு வந்தாலோ இல்லைனா 0ன்னு வந்துச்சுனாலோ அந்த இடத்துல டிவைடண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கக்கூடாது ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைடண்ட் எரர் அப்படின்றது உங்களுக்கு ரைஸ் ஆகும் ஓகே ஸோ இதுதான் அபவுட் யுவர் எக்ஸப்ஷன் ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்றது எனி கைண்ட் ஆஃப் எரர்ஸ் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகலாம் ரைஸ் ஆகிற அந்த எரரை we need to rectify so we have to rectify by using some of an methods ஓகேவா so then your next topic is about an modules what is mean by module ஸோ மாடியூல்லாம் என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னும் போது that file will consist of some of a python coding ஸோ அந்த பைத்தான் கோடிங்க்கு ஏற்ற மாதிரி என்னோட மாடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவைட் பண்ணுறேன் தட் இஸ் ஐ எம் ஜஸ்ட் அரேஞ்சிங் த கோட் விச் இஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி என்னோட கோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடியூல் வைஸாக டிவைட் பண்ணுறேன் இப்போ மாடியூல்லாம் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க 11th 12th ஒரு பெரிய சம்மரி எஸ்சி அது மாதிரிலாம் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம படிக்கும்போது ஒரு ஹேபிட் வச்சுருப்போம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளால் படிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்னதாக பேராகிராஃப்ஸாக வந்து டிவைட் பண்ணிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படித்து மெமரைஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அது ஒரு ரீகால் பண்ணுவோம் அதுக்கப்புறம் செகண்ட் பேராகிராஃப் படிப்போம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃபை ஜாயின் பண்ணி படிப்போம் தென் தேர்ட் பேராகிராஃப் படிப்போம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃபையும் ரிவைஸ் பண்ணுவோம் அதுதான் மாடியூல்ஸ் உங்ககிட்ட ஒரு பெரிய சம்மரி இருக்கோம்னா யூ ஹவ் டு டிவைட் தட் சம்மரி இன்டு மல்டிபிள் பார்ட்ஸ் ஸோ இந்த மல்டிபிள் பார்ட்ஸ்க்கு டிவைட் பண்ணுறது பேர் தான் மாடியூல்ஸ் ஓகே ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் அண்ட் வேரியபிள்ஸ் மூணுமே வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம் ஓகே ஸோ see here import ஸ்டேட்மெண்ட் ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இம்போர்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணோம் தட் இஸ் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஸோ இந்த இம்போர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய பைத்தான் மாடியூலில் இருக்கிற சோர்ஸ் ஃபைலை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க So see this syntax import module 1 of module 2 up to n number of modules ஸோ நீங்கள் எத்தனை மாடியூல்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கால் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 லைன்ஸ் இருந்தால் படிப்பாங்க ஒரு சிலர் அந்த 10 லைன்ஸும் படிக்காமல் 2 லைன்ஸாக படிப்பாங்க விச் மீன்ஸ் n நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பேராகிராஃப் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் டிவைட் பண்ணிக்கிறது ஓகே ஸோ இப்போ இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் they have been given import path ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸை இம்போர்ட் பண்ணுறீங்க ஃபார் தட் யூ நீட் டு யூஸ் a resource from the module அதுக்கு தான் module name dot resource name ஸோ resource name நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதனுடைய டிக்ளரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துடணும் ஸோ இப்போ இதில் என்னோட மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும் ஸோ அந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு அது டேரக்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் அ மல்டிபிள் எக்ஸப்ஷன் தட் ஹாஸ் பீன் பேரண்டைஸ்டு ஸோ ஒவ்வொரு எக்ஸப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டைஸ் பண்ணுறாங்க தட் இஸ் எக்ஸப்ஷன் ஆஃப் runtime error type error and then you have to name that error so then அதுக்கப்புறம் அந்த கோடை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஸோ try dividend is equal to
int of input of please enter the dividend. So dividend value நீங்கள் enter பண்ணுங்க. அதுக்கப்புறம் divisor value, that is int of input of please enter the divisor value. அதுக்கப்புறம் இந்த divisor value எல்லாமே பண்ணோம் percentage d அதுக்கப்புறம் percentage fல எல்லாமே டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸப்ஷன் உங்களுக்கு அக்கர் ஆகுது அப்படின்னா you have to give value error and then zero division error. ஸோ அப்படி ஜீரோ டிவிஷன் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், ஸோ சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் சாம்பிள் இன்புட் ப்ளீஸ் என்டர் த டிவைடட் நம்பர் 10 ப்ளீஸ் என்டர் த டிவைசர் நம்பர் 0. ஸோ 10 டிவைசர் பை 0 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல டிவைடட் பை 0 எரர் அக்கர் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, oops something went wrong, which means உங்களுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இதை நான் கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் எக்ஸப்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த எக்ஸப்ஷனுக்கான கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா print of oops something went wrong. ஸோ அப்போ வரும்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உள்ள கோடிங்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் நடந்துடும். ஸோ இதுக்கு they have given some of a date time, that is file input கொடுக்குறோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ். அதுக்கப்புறம் கீவேர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். தென் லைன் கேட்ச் அப்படின்றது டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ரேண்டமாக ஆக்சஸ் பண்ணலாம். மேத் அப்படின்றது பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ மாடியூல் ஃபைண்டர் அப்படின்றது நம்ம எந்த இடத்துல மாடியூல்ஸ் விட்டுருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. தென் நம்பர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பிஒய் கம்பைல் அப்படின்றது உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமுடைய கம்பைலர். தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்ட்ரிங். ஓகே, தென் your next one is writing the modules. ஸோ மாடியூல்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த பைத்தான் ப்ரோக்ராமை சோர்ஸ் ஃபைல் மூலயமா வந்து நீங்கள் ரைட் பண்ணுறது. ஸோ சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் கன்சிடர் support.py. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் நேம் நான் சப்போர்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன், அதை நான் வந்து எக்ஸ்டென்ஷன் மூலயமா சேவ் பண்ணுறேன், தட் இஸ் .py. ஸோ அப்போ என்னோட சோர்ஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ஆட் தட் ஃபங்க்ஷன், தென் ஐ நீட் டு டிஸ்பிளே த வேல்யூ. அப்போ டிஃப் ஆட் ஆஃப் a, b. ஸோ ரெண்டு வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், தட் இஸ் print result is, a plus b. அதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். தென் டெஃப் டிஸ்பிளே ஆஃப் p. ஸோ p அப்படின்றது உங்களோட அவுட்புட் என்ன வருதோ அந்த வேல்யூவை நீங்கள் வந்துட்டு கொடுக்குறது, தட் இஸ் print welcome. அதுக்கப்புறம் you have to return that statement. இதுவே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா I have given some of a matrix values. இங்கே பாருங்கள், document, file, name, package, cilium, exponential, logarithmic, index, power, radian. இப்போ நம்ம வந்து trigonometry functionsல யூஸ் பண்ணுறோம் இல்லையா, tan theta, cos theta, அது மாதிரி எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டு அந்த வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கால் பண்ணுறது. ஸோ அது 1 by 1 கால் பண்ணுறதுக்கு தான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, print math.floor of 6,9. ஸோ 6.9 அப்படின்றதுக்கு ஃப்ளோரிங் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். Then print math.ceil, ceiling value of 6.9. Then mathematical of power, POW அப்படின்னா power of 3,4. அப்போ அதனோட calculation நடந்து you get an output as 6.0, 7.0 and then 81.0. ஓகே, இதற்கு புரியுதா? நம்ம எக்ஸப்ஷனாக என்னென்னு பார்த்தோம், மாடியூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். எக்ஸப்ஷன் அப்படின்னா ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக்னு ரெண்டு இருக்குது. உங்களோட எரர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்கில் நடக்கும். அந்த நடக்கிற எரரை கேட்ச் பிளாக் வந்து அதை கேட்ச் பண்ணி என்ன எக்ஸப்ஷன் வேணுமோ அதை ரைஸ் பண்ணி உங்களுக்கு அதை கிளியர் பண்ணும். மாடியூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற லார்ஜர் ப்ரோக்ராமை ஸ்மாலர் ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த டிவைடனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸப்ஷன்ஸ் எங்கே அக்கர் ஆகுதோ அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இப்போது இதனுடைய ஒரு சில மாடியூல்ஸ் என்ன அப்படின்னா, சி மேத்தமெட்டிக்கல். சி மேத் அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். அங்கே என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரைஸ் ஆகாமல் பார்ப்பாங்க. ஸோ காப்பி அப்படின்றது உங்களோட ஆப்ரேட்டர்ஸை வந்து காப்பி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் support.add of 3,4 அப்படின்னா இப்போ என்கிட்ட ஏதோ ரெண்டு வேல்யூ நியூ ஃபைல்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு நியூ இன்டீஜர் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். தென் support.add of 3.5, 4.7 இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு 4 டைப்ஸ். support.add of 3,4 அப்படின்றது நம்பர்ஸ் இன்டீஜர் வேல்யூ ஆட் பண்ணுறது. 3.5, 4.7 அப்படின்னு பார்த்தா ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் என்ன வரும், I, J வெக்டார் சொல்லுவாங்க இல்லையா, அதில் I இருக்கிறது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்க வேல்யூஸை ஆட் பண்ணுறது. தென் support.add of A, B அப்படின்னா A and B அப்படின்றது ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டர்ஸை ஆட் பண்ணுறாங்க.
தென் சப்போர்ட் டாட் ஆட் ஆஃப் ராம் கமா குமார் அப்படின்றது ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஆட் பண்ணுறாங்க. தென் சப்போர்ட் டாட் டிஸ்பிளே ஆஃப் ராம் அப்படின்றது ஸோ ராமோட ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணோம். ஸோ உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி கோடிங்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் இல் கெட் அன் அவுட்புட் as 7 8.2 AB தென் ராம்குமார், அதுக்கப்புறம் வெல்கம் ராம். ஏன் அது லாஸ்ட் மட்டும் வெல்கம் ராம் அப்படின்னு இருக்குன்னா உங்களுடைய சப்போர்ட் டாட் பிஒய், ஸோ சப்போர்ட் அப்படின்றது உங்களுடைய ஃபைல் நேம், அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதனால அது மாதிரி இருக்காது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃப்ரம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் அதனோட நேம் ஸ்பேஸோட எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுக்கறது. ஓகே, ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் ஃப்ரம் மாடியூல் நேம் இம்போர்ட் நேம் 1 நேம் 2 அப்படின்ற n நம்பர் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேவ் கிவன் ஆட் ஆஃப் 3,4. ஸோ அந்த 2 வேல்யூ உங்களுக்கு ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி 3.5, 4.7. ஸோ ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அதே தான். இதில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்க அந்த ஃப்ரம் அப்படின்ற சின்டாக்ஸ் மட்டும்தான். தட் இஸ் ஃப்ரம் மாடியூல் நேம். மாடியூல் நேம் என்ன? சப்போர்ட். தென் இம்போர்ட் நேம் 1. ஸோ என்ன நேம் இருக்கோ அதை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆட் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் பேக்கேஜஸ் இன் பைத்தான். ஸோ வாட் இஸ் மீன் பை பேக்கேஜஸ் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ். உங்களோட டைரக்டரிஸில் இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸை தான் வந்து பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சில ஹைராரிக்கி இருக்குது. ஸோ ஹைராரிக்கி அப்படின்னு வரும்போது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதா வந்துட்டு உங்களுக்கு ஹைராரிக்கின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைராரிக்கில் ரூட் நோடு ஒன்று இருக்கும், அதுலேருந்து சப் இருக்கும், அதுலேருந்து சப்லீஃப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் செமஸ்டர்ஸில் அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஒரு மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்போது அந்த மாடியூலுக்கான சப் பேக்கேஜ் சப் பேக்கேஜஸ் அதை பற்றி தான் சொல்கிறது. ஓகே, ஸோ சியர் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, அதுக்கு கீழே init.py. ஸோ அது அப்படி py அப்படின்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் இருக்கா. தென் ப்ரோக்ராம் 1, ப்ரோக்ராம் 2, சப் ப்ராஜெக்ட் 1, சப் ப்ராஜெக்ட் 2 இருக்கு. அப்போ அந்த சப் ப்ராஜெக்ட் 1 கீழே மல்டிபிள் இருக்கு. ஸோ அதாவது நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸ் யூனிட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஒரு ஃபைல்ஸ் இருக்குது, ஒரு டேரக்டரிஸ் இருக்குது அப்படின்னா டேரக்டரிஸ்லேருந்து ஃபைல்ஸ் வந்து டிவைட் ஆகுது, அந்த ஃபைல்ஸ் கீழே இருந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் டிவைட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. சேம் கான்செப்ட் தான் பேக்கேஜஸில். ஓகேவா? ஒரு மெயின் பேக்கேஜ் இருக்கும், அந்த பேக்கேஜ் கிட்ட இருந்து சின்ன சின்ன மல்டிபிள் பேக்கேஜஸ் உங்களுக்கு டிவைட் ஆகிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த பேக்கேஜஸ் நான் எப்படி இம்போர்ட் பண்ணலாம்? இம்போர்ட்டிங் த மாடியூல் ஃப்ரம் எ பேக்கேஜஸ். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தே ஆர் யூஸிங் ஒன் ஆப்ரேட்டர் சிம்பிள் தட் இஸ் கால்ட் அஸ் டாட். ஸோ டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி உங்களோட மாடியூல்ஸ் வேல்யூஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இம்போர்ட் பேக்கேஜ் நேம், தென் சப் பேக்கேஜ் நேம், மாடியூல்ஸ் நேம். ஓகேவா? இதில் ஓப்பன் ஃப்ளார் ப்ராக்கெட், க்ளோஸ் ஃப்ளார் ப்ராக்கெட் அந்த பிரேசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் வந்து சப் பேக்கேஜஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 1 இம்போர்ட் my project dot sub project 1, then program 1, then my project dot sub project, அதுக்கோட ஸ்டார்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் 2, அதுக்கப்புறம் ஆப்ஷன் 3. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட்ஸ் கவுண்ட். உங்ககிட்ட இருக்கிற வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணோம். இதுக்கான சின்டாக்ஸ் கலெக்ஷன் டாட் கவுண்டர் ஆஃப் STR. ஸோ இப்போ வந்து உங்கள் பார்த்தீங்கன்னா STR அப்படின்றது ஸ்ட்ரிங் உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுக்கறது. ஸோ ஃப்ரம் கலெக்ஷன் இம்போர்ட் கவுண்டர். அப்போ ஒரு ஃபைல் நேம் நீங்கள் கொடுக்குறோம், அதுதான் ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஃபைல் நேம். அப்புறம் CNT அப்படின்னா கவுண்ட். ஸோ என்ன கவுண்ட் பண்ண போகிறீங்க? ஒரு ஃபைலில் இருக்கிற வேர்ட்ஸை கவுண்ட் பண்ண போகிறீங்க. தட் இஸ் கவுண்ட் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் கமா ஆர். தென் யூ நீட் டு பிரிண்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த ஃபைல். தென் யூ ஹவ் டு பிரிண்ட் கவுண்டர் கவுண்ட் ஃபைல் டாட் ரீட் ஆஃப் டாட் ஸ்பிளிட் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹியர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் a.text அப்படின்றது என்னென்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் லேப் எக்ஸசைஸில் சிஸ்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ரோக்ராம் இன்புட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன்ஸ் இருக்கும். இதை வந்து இதிலே டைப் பண்ணணுமா அப்படின்லாம் கூட ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ரோக்ராம். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்டென்ட்டை ஒரு ஃபைல் டாக்குமெண்ட், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு பைத்தான் ப்ரோக்ராமில் நீங்கள் சின்டாக்ஸ் எழுதணும். எழுதிட்டு அந்த வேர்ட் ஃபைலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபைலுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கான அவுட்புட் பாருங்கள். என்டர் த ஃபைல் நேம் a.text. ஸோ இதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது அது கவுண்ட் பண்ணுது. ஸோ இஸ் அப்படின்றது 3 டைம்ஸ் இருக்குது, வெரின்றது 3 டைம்ஸ் இருக்குது, சிம்பிள்ன்றது 3 டைம்ஸ், ஐ அப்படின்ற லெட்டர் 1 டைம் இருக்குது,
ஆம் அப்படின்றது ஒன் டைம் இருக்குது, பைத்தான்றது ஒன் டைம் இருக்குது. ஸோ கவுண்டிங் த வேர்ட். ஸோ ஒரு வேர்டு மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதோட கவுண்டிங்கை கொடுக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் சிங்கிள் டைம் அப்படின்னா அதனோட கவுண்டிங் கொடுக்கும். ஸோ தட் இஸ் யுவர் ஃபைல் கவுண்டிங். தென் யுவர் லாஸ்ட் டாபிக் இஸ் ஃபைல் காப்பி. என்னோட ஃபைல் எப்படி காப்பி ஆகுது அப்படின்னா, உங்களுக்கான இம்போர்ட் காப்பி ஃபைல் இருக்குது, சோர்ஸ் ஃபைல் இருக்கும். யூ ஹேவ் டு என்டர் த சோர்ஸ் ஃபைல். அந்த டெஸ்டினேஷன் ஃபைல்ஸ் வந்து எந்த இடத்துல நான் என்னோடய ஃபைலை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறனோ அந்த டெஸ்டினேஷன் ஃபைல்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ அது ப்ராப்பராக காப்பி ஆகிடுச்சு அப்படின்னா த ஃபைல் ஹாஸ் பின் காப்பீட் சக்ஸஸ்ஃபுல்லி. தென் யூ ஹேவ் டு பிரிண்ட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஓப்பன் தட் ஃபைல். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறமா யூ நீட் டு க்ளோஸ். ஓகே, ஸோ அதுக்கான கண்டென்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சேம் எக்ஸாம்பிள். Enter the source file name a.text, enter the destination file name b.text, file copied successfully. So content of destination file, so என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யா காப்பியிங் தி ஃபைல்ஸ். ஓகே, கிளியராக இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் இப்போ நம்ம பார்த்த லாஸ்ட் 2 ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, வேர்டு கவுண்ட்டும் காப்பியிங் ஃபைலும், இதுதான் இந்த யூனிட்டுக்கான உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். எப்படி நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் 4 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். யூனிட் 1ல் டவர் ஆஃப் ஆன் ஐ, மினிமம் அண்ட் மேக்ஸிமம், சார்ட்டட். அதே மாதிரி யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ யூனிட் 2ல் அதே மாதிரி இருக்கும். தென் யூனிட் 3ல் இருக்கும். யூனிட் 3ல் பைனரி சர்ச், அதுக்கப்புறம் லீனியர் சர்ச், சம் ஆஃப் அன் அரே. அதே மாதிரி யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் சார்ட், மர்ஜ் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், ஹிஸ்டோகிராம். தென் யூனிட் 5ல் வந்துட்டு how I want to count the word and then copying the file. இப்போ லாஸ்ட்டாக பார்த்து இந்த 2 ப்ரோக்ராமே உங்களுடைய இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ். இதை 2 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரோவாக மெமரைஸ் பண்ணணும். ஓகே, இதோட நம்மளோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு யூனிட் 5. இப்போ நான் இந்த கிளாஸோட உங்களுக்கு யூனிட் 3யோட நோட்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணல இல்லையா. ஸோ யூனிட் 3யோட நோட்ஸை நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த யூனிட் 5 நோட்ஸும் நான் அட்டாச் பண்ணுறேன். 2 நோட்ஸுமே நான் உங்களுக்கு அட் அ டைம் அட்டாச் பண்ணுறேன். காப்பி பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இல்லைன்னா பிரிண்ட் அவுட் ஆச்சு இல்லை ஜெராக்ஸ் ஆச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், முடிஞ்சால் இந்த கிளாஸோட சேர்த்து நான் லேப் மாடியூல்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் ஐ வில் கிவ் தி லேப் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஆர்எல்ஸ் உங்களுடைய லேப் மாடியூல்ஸோடைய ஆர்எல்ஸ் உங்களோட லேப் மாடியூல்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் சேர்த்து. ஓகேவா? ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வி ஆர் எண்டிங் யோர் ரஷ் அப். ஸோ சிலபஸையும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாபிக்ஸ் கிளாஸஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக எப்போ வேணாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பி அவேர், ஸ்டார்ட் ஸ்டடியிங், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, தேங்க்யூ.